குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 25 நபிமார்களுடைய அந்த பேர் லிஸ்ட்ல இவங்களோட பேர் இல்ல. ஆனாலும் 1,24,000 கிட்டத்தட்ட நபிமார்கள் வந்ததாக எங்களுக்கு காண கிடைக்குது. அந்த நபிமார்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு ரசூல்மார்களுடைய காலத்துல பல நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ரசூல்மார்களுடைய காலத்துல வாழ்ந்த நபியுல்லாக்களில் ஒருவர் தான் செய்தினா யூஷா பின் நூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். இவங்க மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சகோதரனுடைய மகன். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரதருடைய மகனாக இருந்தவங்க தான் செய்தினா யூஷா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். மூசா நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பிறகு அவங்களுடைய அந்த ரிசாலத்தை மக்களுக்கு எத்தி வைக்கிற அந்த பணியை இவங்களுக்கிட்ட தான் கொடுத்திருந்தாங்க. இவங்க ஒரு நபியாக இருந்ததுனால இவங்க தான் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிற அந்த பணியை செஞ்சு கொண்டு வந்தவங்க. மூசா நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களை வழி நடத்தினவங்க செய்தினா யூஷா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் இவங்களுடைய விஷயத்தில் நடத்தினான். ஒரு டிப் யூதர்களுக்கு இடையில ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல மகரிபுடைய நேரத்துக்கு முன்னால இந்த சூரியன் மறைகிறதுக்கு முன்னால யுத்தத்தை முடிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா யுத்தம் நீண்டு கொண்டே போகுது. யுத்தம் நீண்டு கொண்டு போகுது. அந்த நேரத்துல இவங்க அல்லாஹ் இடத்துல துவா செய்றாங்க, ரப்பே இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கு முன்னால இந்த சூரியன் மறைஞ்சிடக்கூடாது என்ற ஒரு துவா செய்யறாங்க. இவங்களுடைய அந்த துவாவினுடைய அந்த பரக்கத்தினால அல்லாஹ் சூரியனுடைய அந்த ஓட்டத்தை அப்படியே நிறுத்தி வச்சானா. சூரியன் மறையாம நிறுத்தி வச்சானாம் யுத்தம் முடிய வர காட்டும் என்று சொல்லி இவங்களுடைய வரலாறுல பதியப்பட்டிருக்குது. அதே சமயத்துல ஒரு முக்கியமான செய்தி இவங்களை பத்தி சொல்லணும் என்னன்னு சொன்னா, குர்ஆன்ல வரும் செய்தினா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை தரிசிக்க போன ஜியாரத்து செய்யறதுக்காக வேண்டி போனாங்க. இது குர்ஆன்ல வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியில செய்தினா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவங்களுடைய சகோதரனுடைய மகனை கூட்டிட்டு போனாங்கன்னு வருது. ஒரு மீனை பொறிச்சு அந்த மீனை எடுத்துக்கொண்டு போனாங்க. மகன் அந்த அந்த ஆள்ட கையில கொடுத்துட்டு போனாங்க. அவங்க தான் செய்தினா யூஷா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ப நாங்க வந்திக்கிற ஜியாரம். அப்ப இவங்களோட கையில தான் அந்த மீன் இருந்துச்சு, பொரிச்ச மீன். அந்த ஆக்கிர பொரிச்ச மீன் இவங்களோட கையில தான் இருந்துச்சு. அப்ப மரஜல் பஹ்ரைனி யல்தகியான், கடல்கள் ரெண்டும் ஒன்று சேர்ற இடம் என்ன சொல்லி அந்த இடத்துலதான் செய்தினா ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இருக்கிறதாக சொன்னாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்தாங்க. செய்தினா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் யூஷா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தாங்க. அந்த இடத்துல அந்த மீன் உசுறு பெற்று அந்த கடலுக்குள்ள அப்படியே கடலை பொழந்துக்கிட்டு போனதான். அப்படி போகும்பொழுது ஒரு ரோட் மாதிரி, பாதை ஒன்று மாதிரி அந்த கடலை பொழந்துக்கிட்டு போயிட்டு இருக்குது. அப்ப இந்த வழியால போனதுனால இந்த இடத்த யூஷா அலைஹிஸ்ஸலாம் கண்டாங்க. இவங்க கண்டாங்க இந்த மீன் உசுறு பெற்று போறத. அதுக்கு பின்னாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னால அந்த மீன் எங்கன்னு கேட்டா இவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு மரக்கடிக்கு வச்சுட்டான், இதை சொல்ல விடாம உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, இந்த இடத்துல வச்சு இந்த மீன் உசுறு பெற்று அந்த இடத்துல ஒரு ரோட் மாதிரி ஒரு பாதை மாய் போட்டுக்கொண்டு ஒரு வித்தியாசமான முறையில அந்த மீன் கடலுக்குள்ள போனது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த மீன் போன ரோட்டால போனாங்க. யூஷா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கரையில வச்சுட்டு செய்தினா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மட்டும் போய் ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை தரிசித்தாங்க என்ற வரலாறு இவங்களுடைய அந்த வரலாறுல வருகுது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நபி செய்தினா ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய இடம் என்றது அந்த இடத்துக்கு போனதுனால செத்து போன மீன் உசுறு பெற்று எழும்பிச்சு. அப்படின்னு சொன்னா வலிமார்களுடைய தர்பார், வலிமார்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போன்னு சொன்னா எங்களுடைய செத்து போன கல்புகள் எல்லாம் உசுறு பெறும் என்பதற்கான ஒரு ஆதாரம் தான் இது. எங்களுடைய மனசுகள் கல்புகள் செத்து போயிருந்தால் அந்த செத்து போன கல்புகள் எல்லாம் உசுறு பெறக்கூடிய ஒரு இடம் தான் வலிமார்களுடைய இடம்.